ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா? உடனே கிச்சனுக்கு போய் இதை செய்து பாருங்கள். இது கூட 4 ஸ்லைஸ் பிரெட், அது கூடவே 3 முட்டை இருந்தால் போதும், சுலபமாக செஞ்சிடலாம். நம்ம குட்டீஸ்கள் விரும்பி விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். இவ்வளவு சுலபமாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டை மிஸ் பண்ணாதீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம இது செய்கிறதுக்காக பிரெட் தான் எடுத்திருக்கோம். இது பிஸ்கட்டில் செய்யலாம், கோதுமை மாவில் செய்யலாம். இது வெரைட்டியாக நிறைய ரெசிபிஸ் இது மாதிரி இருக்குது. நான் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து பிரெட்டை வச்சு செய்ய போகிறேன். ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து ஓரங்களில் இருக்கக்கூடியதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை தூக்கி போடாதீங்க. அதை நல்லா காய வச்சுட்டு பிரெட் க்ரம்ஸ் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸில் இருக்கக்கூடிய சைடு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய இதை வந்து நான் பிரெட் க்ரம்ஸ் செய்து வச்சுருவேன். இப்போது 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்தேன். அதாவது 2 துண்டு பிரெட் எடுத்திங்கன்னா ஒரு முட்டை சரியான அளவாக இருக்கும். நான் 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 முட்டையும் இது கூட சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய பிரெட்டையும் வந்து நம்ம பிச்சு போட்டுடலாம். மொத்தமாக வந்து நம்ம 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்தோம். அளவுகள் சரியாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து செய்யக்கூடிய ரெசிபி வந்து சொதப்பல் இல்லாமல் வரும். இப்போ இது கூடவே 250 ml பால் எடுத்துக்கிறேன். நீங்கள் பால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை பால் இல்லை அப்படின்னா பால் பவுட்ரு கூட நீங்கள் ஒரு 75 கிராம் அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 75 கிராம் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். அது கூடவே வாசத்துக்காக ஏலக்காய். ஒரு சிலருக்கு வந்து ஏலக்காய் பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க நீங்கள் வெனிலா எசன்ஸ், ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் ஒன்றா ஹீட் பண்ணியாச்சு. அதை அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் சுகர் சேர்த்துருக்கேன். இந்த சுகர் வந்து நல்லா கேரமல் ஆகணும், நல்லா கலர் வரணும். இப்போ இது எந்த அளவுக்கு கலர் வருதோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எந்த மோல்டில் ஊற்ற போகிறோமோ அதில் வந்து இதை நம்ம சூடாக இருக்கும்போதே ஊற்றிக்கணும். ஆறிடுச்சு அப்படின்னா கெட்டி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சூடு இருக்கணும். இப்போ எல்லா இடத்துக்கும் படுற அளவு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. டக்குன்னு தேய்ச்சி விடுங்க, இல்லைன்னா டக்குன்னு நமக்கு கல் மாதிரி ஆயிரும். ஒருவேளை கல் மாதிரி ஆயிடுச்சு உங்களால் தேய்க்க முடியலைன்னா மறுபடியும் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாது. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கலவையை இது கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஊற்றிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மோல்டு எதுக்குள்ளே போகுமோ அந்த மாதிரியான கடாயாக இருக்கணும். எனக்கு இது எப்போவுமே இந்த கடாயில் தான் நான் செய்வேன். கீழே ஒரு சின்னதாக மூடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனால் இது வேகிறதுக்கு மட்டும் ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணுற டைம் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சாச்சு. ஒரு 15 நிமிஷத்தில் வெந்துருச்சு. இப்போ ஒரு கத்தியை விட்டு பார்த்தேன், ஒட்டவே இல்லை. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் கூலாக சாப்பிடணும், நல்லா சில்லுன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் இதை சாப்பிடலாம். இல்லை சும்மா வேண்டாம் எனக்கு சளி பிடிக்கும், குளிரெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆஹா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இவ்வளவு நாள் இவ்வளோ ஈஸியான இந்த ஸ்வீட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க. கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இதை ஒரு பீஸ் மட்டும் நீங்கள் எடுத்து வாயில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறீங்க எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஆளே சாப்பிட்றீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம அந்த சாஸ் இருக்குல்ல, இந்த கேரமெல்லில் கொஞ்சமாக நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா வேணும்னு சாப்பிட்டுட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. இதே போல் இன்னும் அதிகமான ரெசிபிஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.